சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்காதவன் மிருகம், சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை. கல்லை கடவுளாக்கும் மந்திரங்கள் ஏன் ஒரு மனிதனை மற்ற மனிதனுக்கு சமத்துவமான மனிதனாக்கக்கூடாது? மற்ற நாடுகளில் மக்களை ஒன்றுபடுத்தவே கடவுள் மதம் இருக்கின்றன. நம் நாட்டில் மக்களை வேறு வேறாக பிரிக்கவே கடவுள் மதம் இருக்கின்றன. உலகிலுள்ள மக்களில் பலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் அவர்களெல்லாம் நம்மை போல் முட்டாள்தனமாக கடவுளை நம்புவதில்லை. மனிதன் பிறந்த நாள் முதல் சாகின்ற வரையில் உலகில் மாணவனாக இருக்கிறான். அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளவு இருக்கின்றது. எதிரிகளுடன் போராடுவது முக்கிய வேலைதான். ஆயினும் அதைவிட முக்கியம் துரோகிகளை ஒழிக்க போராடுவதாகும். எவனுக்கு பொய் சொல்ல தைரியம் இருக்கின்றதோ, எவனுக்கு பொருள் செலவு செய்ய சக்தி இருக்கின்றதோ, எவனுக்கு பொய் பிரச்சாரம் செய்ய சௌகரியம் இருக்கிறதோ அவனுக்கு வெற்றி கொடுக்க நம் நாடு தயாராக இருக்கிறது. நிபந்தனையான பேச்சுக்கள் எப்போதும் ஒரு விஷயத்துக்கு நியாயமான பதிலாக முடியாது. கையால் ஆகாதவனுக்கு கடவுள் துணை, அறிவில்லாதவனுக்கு ஆண்டவன் செயல், தவற்றை உணர முடியாத உனக்கு தலைவிதி. ஊரார் உழைப்பை கொள்ளை கொள்ளாமல் எவனும் பணக்காரனாக முடியாது. முட்டாள்தனம் சுலபத்தில் தீப்பிடிக்கக்கூடியது, அறிவு சற்று தீப்பிடிக்க தாமதமாகும்.